அன்பு நண்பர்களே, நான் உங்கள் வழக்கறிஞர் ஏ ரமேஷ் மணிகண்டன், எம்ஏஎம்எல் மற்றும் நிலமங்கல் உரிமை கட்சி தலைவர். சமீபத்தில் இந்தியா கூட்டணி ஒரு பெருவாரியான சீட்டு எம்பி சீட்டு ஜெயிச்சு எதிர்கட்சியாக நம்மளுடைய நாடாளுமன்றத்தில் இயங்குவதற்கு ஒரு முடிவெடுத்தார்கள். அந்த கூட்டத்தில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு முன்வரிசையில் நிற்கும் பொழுது இந்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒரு நண்பர் முன்வரிசையில் இருந்தவரை பக்கத்தில் லாஸ்ட்டில் கூட்டு போய் நிற்க வச்சதாக ஒரு செய்தியை டிவிலெலாம் பார்த்தோம். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் எடுத்துகிட்டு போய் நிற்க வச்சதாக பார்த்தோம். அதில் டிவியில் கூட சொன்னாங்க, திருமாவளவன் அவர்களை அவமதிக்கும் செயலாக அது நடந்து கொண்டு இருக்கிறது, நடத்தினார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார்கள். நானும் அந்த வீடியோவை பார்த்தேன். அண்ணன் திருமாவளவன் அவர்களை கையை பிடிச்சி கூட்டு போய் லாஸ்ட்டில் நிற்க வைக்கிறாங்க அந்த கூட்டத்தில். இப்போது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாக ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது அதிகமாக முக்கியத்துவம் இருப்பவர்களை முன்னாடியாகவும் சில வகையில் முக்கியத்துவம் இருப்பவர்கள், அது நான் இப்படி கூட சொல்லுவேன், எம்பி சீட்டு அதிகமாக வாங்கினவங்க, எம்பி சீட்டு கம்மியாக வாங்கினவங்க அந்த மனநிலையில் செய்கிறாங்க. இப்போ நம்ம கூட ஒரு மீட்டிங் எடுத்தால் முதலமைச்சர் மேடையில் இருப்பார், பொதுமக்கள் கீழே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கிறது. கட்சி தலைவர்கள் கூட தலைவர்களுக்கு ஏற்ற மாதிரியான சூழ்நிலைகளில் உட்கார வைப்பாங்க. நம்ம ராசா கூட ஒரு படத்தை ஒரு வீடியோவில் பார்த்தேன் நான். முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய பக்கத்தில் உட்கார்ந்துருக்காரு. ஸ்டாலின் அவர்களுடைய பிள்ளை நம்மளுடைய மினிஸ்டர் அவர் வரும்பொழுது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவரை எந்திரிக்க சொல்லிட்டு, யார் நம்ம ராசா சாரை எந்திரிக்க சொல்லிட்டு அவரை உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. ஸோ இது இந்த முக்கியத்துவம் கொடுக்கின்ற விஷயங்களில் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வரக்கூடியது. அதிகப்படியான சீட்டு, அதிகப்படியான இது நடக்கக்கூடிய அந்த அந்த நிகழ்வுகள். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய திருமாவளவன் அவர்கள் நல்ல படித்த ஒரு அறிவாளின்னு கூட சொல்லுவோம். சட்டங்களை மட்டுமல்லாமல் சமுதாய பிரச்சனைகளை, அதுவும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்காக மிகப்பெரிய அளவில் குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேசியத்தில் ஒரு முக்கியமான தலைவர்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவர் நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் குரல் கொடுக்கின்ற ஒரு தலைவர் அல்ல, த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லாகவே குரல் கொடுக்கக்கூடியவர். நான் டிராஃபிக் ராமசாமி ஐயாவுக்கு நான் வழக்கு தொடுக்கும் பொழுது நிறைய கேசஸ் அவருக்காக நடத்தி இருக்கிறேன். டிராஃபிக் ராமசாமி ஐயா நிறைய வழக்குகளை எனக்கு, பொதுநல வழக்குகளை என்னை நடத்த சொல்லிலாம் எனக்கு கொடுக்கும்போது, இன்னும் சில வழக்குகள் அவர் இறந்த பிறகு கூட இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நான் திருமாவளவன் அவர்களை நேரடியாக பார்த்துருக்கிறேன். அவருக்கு எந்த அளவுக்கு நினைவு இருக்கிறதுன்னு எனக்கு தெரியல, பட் பார்த்துருக்கிறேன், பேசியிருக்கிறேன். மற்றபடி என்னை பொறுத்தவரையில் நான் அரசியல் தலைவர்களிடத்தில் நாமாக போய் பேசுகின்ற பழக்கம் எனக்கு கிடையாது. என்னுடைய வேலை சட்டத்தொழில், வழக்கறிஞர், அந்த வேலையை செய்கின்ற ஒரு விஷயம்தான். என்னுடைய பார்வையில் நான் பார்க்கும் பொழுது இந்த திருமாவளவன் அவர்களை, ஏன்னா அவர் கையை பிடிச்சி கூட்டு போகும்போது கூட பொறுமையாக நடந்து வரார். மேபி அவருக்கு உடல்நிலை சரியில்லையா என்னன்னு கூட தெரியாது, அதனால் கூட இருக்கலாம். பட் எனியோ ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு தலைவர், ஒரு சமுதாயத்தின் தலைவர், அவர் நிற்கிறாரு. அதுவும் பாராளுமன்றத்தில் பல ஆண்டுகள் எம்பியாக இருந்தவர், நிறைய குரல் கொடுத்தவர். அவரை வாங்கன்னு கூட்டு போய் பின்னாடி நிற்க வைக்கிறதுன்றது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் தான். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் இந்த மாதிரி செயல்கள் செய்வது என்பது தவறான ஒரு முன்னுதாரணம் தான் நான் சொல்லுவேன். அதே போல் யார் கண்டித்தாலும், அதாவது திருமாவளவன் அவர்களை செய்த செயலை விடுதலை சிறுத்தை கண்டித்ததோ இல்லையோ, நிலமங்கல் உரிமை கட்சி நிச்சயமாக அண்ணன் திருமாவளவன் அவர்களை அழைத்து போய் லாஸ்ட்டில் நிற்க வைக்கிற செயலை காங்கிரஸ்காரர்கள் செய்ததை வன்மையாக கண்டிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சமுதாயத்தின் ஒரு தலைவராக இருக்கிறார். ஏன் அவர் முன்னாடி நின்னா என்ன ஆகிப்போச்சு? ஒன்றும் பெரிய இதுவாக, ஏன்னா ஒரு விஷயம் என்னென்னா, காங்கிரஸ் அழிந்ததுக்கு காரணம், நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், காங்கிரஸ் இப்போ இன்றைக்கி 90 சீட்டு ப்ளஸ் வாங்கியிருக்காங்க. முன்னாடி அது கூட இல்லை, எதிர்கட்சி கூட இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆனதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மாதிரி நடைமுறைகள் தான். அதாவது முக்கியத்துவம் கொடுப்பது அறிவாளிக்கு கொடுங்க. எத்தனை எம்பி ஜெயிச்சாங்கன்றதெல்லாம் வேறு விஷயம்.
அறிவாளிகள் ஒரு மீட்டிங் நடத்துகிறீங்க, ஒரு தலைவர், ஒரு சமுதாயத்தின் தலைவர் நிற்பதில் என்ன விஷயம், என்ன கெட்டு போயிட போகுது சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை செய்வது என்பது தவறான ஒரு முன்னுதாரணம். அதே போல் இதை நிலமங்கள் உரிமை கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. திருமாவளவன் போல நபர்கள் நிச்சயமாக நம்மளுடைய தமிழகத்திற்கு கிடைப்பது என்பது அரிதான விஷயம். அதாவது அவருடைய அரசியல் நகர்வு என்பது வேறு. நல்ல என்ன சொல்லணும்னா கல்வி அறிவு பெற்றவர், நிறைய விஷயங்களை நுணுக்கமாக பேசக்கூடியவர், அதுவும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கென்ற ஒரு ஓங்கிய குரலை கொடுக்கக்கூடிய ஒரு நபர், நண்பர், அதுபோல் எனக்கு மூத்தவர், அண்ணன்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி செயல்களை காங்கிரஸ் செய்வது என்பது தவறான விஷயம். இந்தியா கூட்டணி இந்த மாதிரி செயல்களை செய்தால் தொடர்ந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, எந்த காலத்திலும் ஆட்சிக்கு வர முடியாது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த செயல்கள் நாங்கள் வேறு கட்சியை சார்ந்தவர்கள், ஆனாலும் திருமாவளவன் என்கின்ற ஒரு அற்புதமான சக்தி மனிதர், அவர் மேலே எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு நல்ல மதிப்பு உண்டு. அரசியல் கருத்து என்பது வேறு. ஏன்னா தமிழர்களை கொன்று குவித்த, அதாவது இலங்கை தமிழர்களை கொன்று குவித்த இலங்கை அரசோடு ஒத்துழைத்த காங்கிரஸுக்கு எந்த காலத்திலும் ஓட்டு போடக்கூடாதுன்னு நாங்கள் முடிவெடுத்திருக்கின்ற கட்சி, அப்படிப்பட்ட கட்சி. அதை மாதிரி இருக்கின்ற எங்களுக்கு கூட என்னென்னா, அவருடைய அதாவது திருமாவளவன் அண்ணன் அவர்கள் காங்கிரஸுக்கு போய் வேலை செஞ்சு அவங்க கூட்டணியில் இருக்கிறது எங்களுக்கும் வருத்தம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனாலும் அது அவருடைய கட்சியோட நிலைப்பாடு, அவருடைய கட்சி எடுக்கின்ற விஷயம். அதை நம்ம தலையிட முடியாது, அவருடைய கொள்கை. ஆனால் தமிழர்களுக்கும் தமிழர்களுடைய இனத்திற்கும் பேர் இழப்பை ஏற்படுத்துகின்ற செயல்களை காங்கிரஸ் அரசாங்கம் பெரியதாக சொல்லி கொண்டிருக்கிறது, அதாவது செய்து கொண்டிருக்கிறது. அதாவது நம்மளோட திமுகவை சேர்ந்தவர்கள் பாஜக தான் தமிழர்களுக்கு ஒதுக்குது இல்லைங்க, தேசிய கட்சி எல்லாமே அதுதான் செஞ்சிட்ருக்குது, காங்கிரஸும் அதுதான் செய்யுது. இப்போ திருமாவளவன் அவர்களுடைய அந்த திருமாவளவன் அண்ணன் அவர்களை கூட்டு போய் லாஸ்ட்டில் நிற்க வைக்கிறது, அந்த செயல் கூட தவறான செயல் தான். அதுவும் என்ன ஒரு மூத்த தலைவர் அவரை போய் எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் நிறுத்துறதுன்றது, லாஸ்ட்டில் நிறுத்துறதுன்றது தவறான செயல். என்ன ஆகிட போகுது, என்ன குடிமொழிக்கு போகுது, நம்ம சொல்லுவோம் ஸ்லாங்கில் சொல்கிற மாதிரி, என்ன குடிமொழிக்கு போய்விட போகிறது. ஸோ இந்த மாதிரி செயல்களை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியில் இவர் தான் செஞ்சுருக்காரு, மற்றவங்க எப்படின்னு எனக்கு தெரியாது. பட் காங்கிரஸ் தலைவர்கள் அறிவுறுத்தல்கள் தர வேண்டும். குறிப்பாக இந்த செயலுக்கு அந்த சம்பந்தப்பட்ட தலைவர், பொதுச் செயலாளர்னு நினைக்கிறவர், அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்பதையும் நான் கண்டிப்பாக இந்த வீடியோ மூலியமாக கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அது தவறான விஷயம், அவர் செய்த செயல் தவறான விஷயம் என்று நாங்கள் கருதுகிறோம். ஏன்னா ஒவ்வொரு தலைவர்களுக்கும் முக்கியத்துவம் தர வேண்டும் என்பது சரியானது தான். ஆனால் ஒரு இடத்துல நிற்கிறவரை அங்கே போய் கையை கூட்டு போய் அங்கே நிற்க வைக்கிறதுன்றது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய செயல்களாகவே இல்லை. அதனால் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய எப்பொழுதுமே அவர்களுக்கான அறிவு, ஆற்றல் என்பதை நாங்கள் ஆதரிக்கின்ற ஒரு செயலை செய்கிறவர்கள். அதனால் அண்ணன் திருமாவளவன் அவர்களிடம் அந்த சம்பந்தப்பட்ட காங்கிரஸ் பிரமுகர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. கேட்பார்கள் என்று நினைக்கிறோம். திரு ஸ்டாலின் அவர்களும், முதலமைச்சர் அவர்களும் இதை பற்றி வருத்தம் தெரிவிக்க காங்கிரஸை வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.